ஒரு பசுமையான கிராமத்தில் சின்னையா, அவன் மனைவி பாக்கியம், மகன் கண்ணன், மகள் முத்து, நால்வரும் அன்பாக வாழ்ந்து வந்தார்கள். சின்னையா தினமும் காலை சூரியன் உதிக்கும் முன்பே எழுந்து வயலுக்குச் செல்வார். அப்பா, நானும் வரட்டுமா என்று கண்ணன் கேட்டான். வரலாம் கண்ணா, ஆனால் செடிகளை மிதிக்கக் கூடாது என்று சிரித்தார் அப்பா. வயலில் காற்று வீச நெல் வயல் ஆடி ஆடி நடனம் ஆடியது. கண்ணன் ஓடி ஓடி பார்த்தான். அப்பா, நெல் சிரிக்குது மாதிரி இருக்கு என்றான். மதியம் அம்மா பாக்கியம் வாழை இலை போட்டு சாப்பாடு பரிமாறினாள். கிராம சாப்பாடு சுவை வேற லெவல் என்று கண்ணன் சிரித்தான். மாலையில் முத்து மாடு மேய்க்கச் சென்றாள். அவளோடு கண்ணனும் ஓடினான். மாடு குரல், பறவைகள் சத்தம் எல்லாம் சேர்ந்து கிராம இசை போல இருந்தது. ஒரு நாள் மழை வந்தது. வயல் நிரம்பி தண்ணீர் ஓடியது. சின்னையா சந்தோஷமாக, நம்ம உழைப்புக்கு கடவுள் பரிசு கொடுத்திருக்கார் என்றார். அன்று இரவு குடிசை வீட்டின் முன் குடும்பம் முழுக்க அமர்ந்தது. அம்மா கதையைக் கூறினாள். அப்பா நாட்டுப்புற பாடல் பாடினார். கண்ணன், முத்து கை தட்டி மகிழ்ந்தார்கள். அந்த கிராம வீட்டில் பணம் குறைவாக இருந்தாலும் அன்பு நிறைய இருந்தது. அதுதான் உண்மையான குடும்ப செல்வம்.